ஹை ஃப்ரான்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பதிவுத்துறை சார்பில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் இந்த பதிவுத்துறையினுடைய வெப்சைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஎன் ரெஜினெட். இந்த வெப்சைட்டில் வரைவு வழிகாட்டி மதிப்பு பட்டியல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம எல்லாருமே செக் பண்ணி பார்க்கணும். உங்கள் ஏரியா ப்ளஸ் உங்கள் நிலத்தினுடைய சர்வே நம்பர், உங்கள் நிலத்தினுடைய வகைப்பாடுக்கு எவ்வளோ வரைவு வழிகாட்டி மதிப்பு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இல்லை அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு நேரடியாக முறையெல்லாம் இந்த மாதிரி எனக்கு இந்த வரைவு வழிகாட்டி மதிப்பில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதை பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வழிகாட்டி மதிப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது மார்க்கெட் கைட்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த முத்திரை சட்டப்பிரிவு 47 ஏஏன் படி கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழு ஒன்று அமைச்சு இந்த ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வாரியாக இந்த வரைவு வழிகாட்டி மதிப்பை வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு சில இடங்கள்ல வழிகாட்டி மதிப்பு கம்மியா இருக்கும், அதை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது கைட்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கைட்லைன் வேல்யூ எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு நிலமோ அல்லது ஒரு வீடோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு நபர்கிட்ட வந்து வாங்குறோம் அப்படிங்கும்போது அது பதிவுத்துறையில போயிட்டு நம்ம பதிவு பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஆல்ரெடி அவங்க நிர்ணயம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஏரியாவுக்கு இவ்வளவுதான் வழிகாட்டி மதிப்பு, ஒரு சதுரடிக்கு இத்தனை ரூபா அப்படின்னு ஒரு கைட்லைன் வேல்யூ ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த வழிகாட்டி மதிப்பின் படிதான் நீங்க இப்போ ஒரு ஏக்கரா வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கோ அந்த அமௌண்ட் போட்டு உங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வாங்குவாங்க. அதுல ஒரு % ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பிளஸ் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க. இப்போ இவங்க அந்த வழிகாட்டி மதிப்பை கொஞ்சம் உயர்த்தினாங்க அப்படிங்கும்போது நீங்க அந்த சொத்தை பதிவு பண்ணும்போது அதற்கான சார்ஜஸும் கொஞ்சம் அதிகமாகும். இன்னொரு வகையில நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கு. எப்படின்னா, அந்த சொத்து அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நீங்க பேங்க்ல லோன் வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வழிகாட்டி மதிப்பு இப்போ உயர்த்தினாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லோன் அமௌண்ட்டும் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். பட் இது வந்து எல்லா ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வரை வழிகாட்டி மதிப்பு வந்து கொடுக்கல. ஒரு சில ஏரியாவுக்கு மட்டும்தான் முன்மொழியப்பட்டிருக்குது. ஸோ அந்த வழிகாட்டி மதிப்பு நீங்க எல்லாம் ஓகே அப்படின்னீங்கன்னா அதையே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க, பத்திரிகை செய்தி. அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த வரைவு வழிகாட்டி மதிப்பை எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நேற்றைய தினம் இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது சந்தை மதிப்பு வழிகாட்டி மதிப்பினை சீரமைத்தல் தொடர்பாக இந்திய முத்திரை சட்டப்பிரிவு 47 ஏஏன் கீழான தமிழ்நாடு முத்திரை விதிகள் 2010 விதிகளில் விதி 4/2 படி மைய மதிப்பீட்டு குழு 26/4/2024 நிர்ணயம் செய்த நெறிமுறை கோட்பாட்டிற்கு இணங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வருவாய் கிராமங்கள் வாரியாக இந்த வரைவு வழிகாட்டி பதிவேடு தயாரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் வட்டாட்சியர், சார் பதிவாளர் அலுவலகங்கள் உட்பட முக்கிய அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் விவரங்கள் tnreginet.gov.in என்ற இணையதள முகவரியில் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மீது ஏதேனும் ஆட்சேபனைகள் மற்றும் கருத்துரைகள் இருப்பின் அதனை 15 நாட்களுக்குள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மதிப்பீட்டு துணை குழுவிடம் கீழ்கண்ட முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அளித்திட பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ அவங்க இப்ப நிர்ணயம் பண்ணியிருக்கிற, அதாவது முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டி மதிப்பு உங்களுக்கு அந்த வழிகாட்டி மதிப்பு மேல உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கு, இல்லை வேற எதனா கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா 15 நாட்களுக்குள்ளார அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போயிட்டு நீங்க அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ ஆன்லைன் மூலமா எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஎன் ரெஜினெட் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இதுல ஹோம் பேஜ்ல பாருங்க வழிகாட்டி மதிப்பு அப்படின்றதும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வழிகாட்டி தேடல் அப்படின்னு இருக்கு பாருங்க. இப்போ கரண்டா இருக்கக்கூடிய வழிகாட்டி மதிப்பு 1/4/2023 முதல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி தற்போது என்ன வழிகாட்டி மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். இப்போ அந்த வரைவு வழிகாட்டி திருத்தம் தேடுவதற்கு இங்கே சொடுக்கவும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் இப்போ என்ன வழிகாட்டி மதிப்பு முன்மொழியப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அதுதான் 15 நாளுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும்.
ஸோ இதில் நிலத்தின் வகைப்பாடு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஏரியானுடைய மண்டலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக சார் பதிவாளர் அலுவலகம் செலக்ட் பண்ணுங்க, சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். அடுத்தது பதிவு கிராமம் வந்து செலக்ட் பண்ணுங்க. எல்லாம் கொடுத்துட்டு தேடுக அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ கீழே வந்தீங்கன்னா நிலத்தின் வகைப்பாடு வாரியாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பேஜ் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, நிலத்தின் வகைப்பாடு அரசு நிலங்களுக்கு எவ்வளோ மதிப்பு, இந்து சமய அறநிலைத்துறை, கலைகள் சபா நிலம், குடியிருப்பு பகுதி சிறப்பு வகை 1, குடியிருப்பு பகுதிக்கெல்லாம் வந்து எவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு நிலத்தின் வகைப்பாடு வாரியாக மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, தற்போதுள்ள வழிகாட்டி மதிப்பு பிரிட்டிஷ் மதிப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. பிரிட்டிஷ் மதிப்பு அப்படின்னா சதுர அடியில் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து தற்போதுள்ள வழிகாட்டி மதிப்பு மெட்ரிக் மதிப்பு அப்படின்னு இருக்கும். மெட்ரிக் அப்படின்னா ஸ்கொயர் மீட்டரு. இப்போ முன்மொழியப்பட்ட வழிகாட்டி மதிப்பு பிரிட்டிஷ் மதிப்பு அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த அமௌண்ட், இந்த முன்மொழியப்பட்ட வழிகாட்டி மதிப்புல என்ன அமௌண்ட் இருக்கோ அதை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. இப்போ இதுல எங்க சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்க. குடியிருப்பு பகுதி தரம் 2 வகை 1. ஸோ இதுல பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து 50 ரூபா இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்னா ஒரு சதுரடிக்கு 56 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அதுவே மெட்ரிக் மதிப்புல இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 540 ரூபா இருக்குது. அதை வந்து 605 ரூபாயா ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. ரைட், இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து அமௌண்ட் கம்மியா இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே பிரிட்டிஷ் மதிப்பின் படி சதுரடியில் இருக்கும். மெட்ரிக் மதிப்பின் படி ஸ்கொயர் மீட்டர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதே வந்து இப்போ நஞ்சை நிலம்லாம் இருக்கும். இப்போ அப்படியே கீழே வரம் பாருங்க. இதில் பாருங்க, நஞ்சை ஏரி பாசனம் ஒரு போகம் வகை 1, வகை 2, வகை 3 இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து ஸ்கொயர் சதுரடியோ அல்லது ஸ்கொயர் மீட்டரோ வந்து கிடையாது. ஸோ இதுக்கு பிரிட்டிஷ் மதிப்பு எப்படி இருக்குன்னா, இந்த நஞ்சை ஏரி பாசனம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சைன்னு வந்துச்சு அப்படின்னாவே இது வந்து 1 ஏக்கருக்கு அப்படின்னு அர்த்தம். 1 ஏக்கருக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க, 2 லட்ச ரூபா. அதே வந்து மெட்ரிக் மதிப்பு படி இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4,94,500 ரூபா. ஸோ இது வந்து ஹெக்டேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நஞ்சை பாசனம் நஞ்சை நிலத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மதிப்பு ஏக்கர்ல இருக்கும், மெட்ரிக் மதிப்பு ஹெக்டேர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல 1 ஹெக்டேர் அப்படிங்கிறது 2.47 ஏக்கர். சரிங்களா? அப்ப அதன்படி பாத்தீங்கன்னா நஞ்சை ஏரி பாசனம் ஒரு போகம் வகை 1 இந்த நில வகைக்கு வந்து அமௌண்ட் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. 7 ரூபா வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்லைன் மூலமா வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ குடியிருப்பு பகுதி தரம் 1, தரம் 2 அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுல சர்வே நம்பர் வாரியா நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க வாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, குடியிருப்பு பகுதி தரம் 2 வகை 1 இதுல வந்து அமௌண்ட் கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெயர் வந்து பேருக்கு மேல அப்படியே கிளிக் பண்ணுங்க. குடியிருப்பு பகுதி அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அடுத்தபடியா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரு புலையன் அப்படின்னு இருக்கும். புலையன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு தேடுக அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சர்வே நம்பர் வைஸா வந்துடும். இந்தந்த சர்வே நம்பர்ல சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது வரும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க 163(1) இதுக்கு அமௌண்ட் வந்து மாத்திருக்காங்க 56,605. ஸோ சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இதன்படி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்க நிலத்தினுடைய சர்வே நம்பருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து உயர்த்த போறாங்க அப்படின்னு, அந்த நிலத்தை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வழிகாட்டி மதிப்பு நீங்க ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அல்லது அந்த ப்ராப்பர்ட்டி மேல லோன் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இருக்குது அல்லது வேறு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த உங்கள் ஏரியாவில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் கருத்துக்கள் தெரிவிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.